வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, கற்றபடி நட, கருத்து விழிப்புடன். அதாவது நாம் கத்துக்கிட்டபடி செயல்பட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அப்படி நம்ம செயல்படலைன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத பத்தியும், விழிப்போடு செயல்படுதல் அப்படின்னா என்ன, ஏன் விழிப்போடு செயல்படணும் அப்படிங்கிறத பத்தியும் பார்ப்போம். இதுக்காக வேதாத்திரியத்துல நமக்கு என்னென்ன பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கலாம். ஒரு அருமையான ஞான களஞ்சிய பாடல் 426 நம்பரு. தலைப்பு பார்த்தீங்கன்னா பற்றற்ற பழக்கம். அதாவது கவிதையோட தலைப்பு, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை, பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன், பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். அதாவது பற்றற்று வாழும் பழக்கம் வேணும்னா இந்த 3 விஷயங்களை சொல்றார். நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இருக்கணும், உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை, பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் அப்படிங்கிறார். அப்ப பற்றற்று வாழும் பழக்கம் வரணும் அப்படின்னா அது என்ன? அது பற்றற்று வாழும் பழக்கமா? பற்றுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுக்கு தெரியும், ஒரு அன்பு கருணை அப்படின்னு என்ன தெரியும், அதுலயே பாசம். இது பார்க்கறதுக்கு வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். அன்புன்னா பாதுகாப்பு. அதாவது ஒரு ஒரு அம்மா இருக்காங்க, குழந்தைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது, கீழே விழாம அடிபடாம கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறது, சேஃப்டியா பாத்துக்கிறது. கருணை வந்து அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் வந்து தேவையான போது கொடுத்து பராமரிக்கிறது. அதே பாசம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி. அவங்க ஒரு தவறு செஞ்சா கூட அது கண்ணுக்கு தெரியாது, நம்ம குழந்தை தானே, தவறு செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்காது. அதுக்கு இல்ல என் குழந்தை செய்யல அப்படிங்கிற அளவுக்கு கூட இருப்பாங்க. அதாவது அதிக பற்று இருக்கக்கூடியது. சோ சிலர் வந்து செல்லமா குழந்தைய வளர்ப்பாங்க. அது ஏதாவது தவறு செஞ்சு பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும், ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப பாசமா வளர்த்திட்டீங்க அதனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம எடுத்து சொல்லி கண்டிச்சு என்ன, எப்படி வாழ்க்கை என்ன 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 மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் விழிப்போடு இருப்பாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி ஐயா வந்து நிறைய பயிற்சிகள் பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. வாழ்க்கை தத்துவங்கள், வேதாத்திரிய பயிற்சிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு வந்து இப்ப கல்வி அப்படின்னாவே நம்மளுக்கு தொழிற்கல்வி தான் எல்லாருமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காத காரணத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. தொழிற்கல்வி வேணும் தான், ஏன்னா பொருள் வேணும், பொருள் இல்லைன்னே இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அதே சமயத்துல அருளும் வேண்டும். மகரிஷியை என்ன சொல்றாருன்னா, அருள் துறையும் பொருள் துறையும் இணைந்து செயல்படணும். அப்பதான் வந்து அந்த அறம் அறம் நிலைக்கும். அறம்னா அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை இதெல்லாம் வந்து நிலைச்சு நிற்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பற்றின் காரணமாக, அந்த பொருள் பற்று, அந்த பற்றின் காரணமாக அந்த அறம் தலைக்காது. சோ அதைத்தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒருங்கிணைத்து செயல்படணும்னு. அப்ப நம்ம கற்றபடி நடக்கலைன்னா நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ வாழ்க்கை கல்வியில அதுபடி நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நாங்க வந்து கத்தார் வந்திருக்கோம், ஒரு கம்பெனில வேலை செய்யறோம். நம்ம சௌரியத்துக்கு அந்த கம்பெனில வேலை செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவங்க அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன வேலையை செய்யணும்னா கூட அவங்க ஒரு மெத்தட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா அங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம இப்படித்தான் வாழணும். அந்த வாழ்க்கை தத்துவத்துல கொடுத்திருக்கிற அந்த அறவழிகள், அதன் மூலமா தான் நம்ம அதை கடைபிடிச்சு தான் வாழணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, மனிதனாக பிறந்தவன்
அமைதியாகவும் வெற்றியுடனும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இறைநிலை நம்மளுக்கு தேவையான எல்லா வளங்களையும் அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆனா மனித வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, மனித வாழ்விலும் சமுதாயத்திலும் பாத்தீங்கன்னா சிக்கல்கள் பெருகிட்டே தான் வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் எப்ப பாருங்க எப்பயுமே இன்பமா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அதே சமயத்துல செஞ்ச தவறுகளுக்கு விளைவாக துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் தவறு செய்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இன்பம் துன்பம் அப்படிங்கிற நிலையிலேயே தான் வாழ்ந்து அனுபவிக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு 2 உணர்வுகள் இருக்கு. அமைதி, பேரானந்தம். அந்த நிலையை அவங்க அனுபவிக்காமயே அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. சோ அப்ப இயற்கை நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற இயற்கை, அதுவும் ஒரு சில இத நம்மளுக்கு சட்டதிட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இயற்கை நியதி, இயற்கை நியதி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதாவது நீ என்ன செய்யறியோ அதுக்கு தகுந்த விளைவு உனக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு. அதாவது செயல் விளைவு, செயலுக்கேத்த விளைவு. நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது கிடைக்கும், நீ தவறு செஞ்சா உனக்கு தண்டனை கிடைக்கும், துன்பமாக வரும் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சிருக்கு. இப்ப இத்தனையும் நம்ம தெரிஞ்சுட்டு மறுபடியும் நம்ம மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளைத்தான், அந்த இன்பமாக வாழ்வதற்காகவே அந்த தவறுகளை செய்துகிட்டே தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தாக்க, அது நம்மளுடைய வழி வழியாக அந்த பழக்கம், அந்த பதிவுகள்னால அப்படி இருக்கு. அந்த பதிவுகள்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்குதான் நம்மளுக்கு இந்த கல்வி தேவை. வாழ்க்கை கல்வி, வாழ்க்கை தத்துவம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. அது தேவை அப்படின்னா அதை நம்ம படிச்சுட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும். அதுக்குதான் கருத்து விழிப்புடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கற்றபடி நட, கருத்து விழிப்புடன். அந்த விழிப்பு இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். என்ன அந்த அந்த பற்றுக்கள்னால நம்ம அதை மறந்துட்டு அது பின்னாடி போயிடும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு. சோ அப்ப இந்த கவிதையில அவர் பற்று அப்படின்னா இந்த விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு செயல்களை செய்யறது. சோ அப்ப மனிதனுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கையில சிக்கல்கள், உடல் உபாதைகள், நோய்கள், குடும்பத்துல அமைதியின்மை, நட்பு நலம் கூட கெடும், எப்பயும் துன்ப உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, தன்முனைப்பின் காரணமாக வரக்கூடிய அந்த தான் தனது அப்படிங்கிற அதிகார பற்றும், இன்னொன்னு பொருள் பற்றும். இந்த பற்றுக்களினாலதான் மனிதர்கள் அதிக துன்பங்களை, அதாவது அதை எப்படி கையாளணும்னு தெரியாம அவங்க இந்த துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க. அப்ப இந்த துன்பங்களை பற்றி மனித அறிவு என்ன பண்ணுதுன்னா, அந்த பேரறிவு நிலைக்கு உயர்வதற்காக அது தன்னை உயர்த்தி கொள்ள பாக்குது. ஆனா துரதிருஷ்டமா இந்த தன்முனை பழிச்செயல் பதிவுகள் என்ன பண்ணுதுன்னா, அதை அந்த வளர்ச்சியை அந்த அறிவின் வேகத்தை தடை செய்யுது. அந்த தடை செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த வேகத்துல அந்த அறிவானது, அந்த விரைவு கொண்ட அந்த அறிவு இருவகையான ஆசைகளா பிரியுது அப்படிங்கிற. அதுதான் அதிகார ஆசை, அதிகாரப்பற்று. அதாவது பிறரை அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகார பற்று. அது இன்னும் என்ன சொல்றாருன்னா அதிகார போதை அப்படிங்கிற. சோ இது இதனாலதான் அந்த அறிவின் வளர்ச்சி தடைப்படுது. இன்னொன்னு, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருட்கள் மீது ஒரு பற்று இருக்கிறதுனால அது பெருகிட்டே போகுது. சோ இது ஒண்ணு, இந்த பொருள் பற்று. அடுத்தது மக்கள் பற்று. இதோட புலன் இன்பத்தினால் ஏற்படக்கூடிய பற்று, புகழ் பற்று, செல்வாக்கு பற்று. இந்த மாதிரி இந்த பற்றுக்கள் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுதுன்னா, அந்த அதிகாரத்தின் காரணமாக தவறுகள் இழைக்க இதாகுது. அதாவது இந்த 2 தான் தனது அப்படிங்கிற அந்த இரண்டும் எழுச்சி பெறும்போது, அது தனக்கு தேவையான கிடைக்கல, எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு சில தீய குணங்கள் உருவாகுது. ஒரு 6 வகையான குணங்கள் எழுச்சி பெறுது. அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்னு சொல்லி இந்த 6 பல குணங்கள் வெளியாகி பழிச்செயல் பதிவுகள் அந்த சந்தர்ப்பங்களை ஒட்டி அந்த செயல்களா மாறுது. அந்த மாறும்போது என்ன ஆகுது, அந்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு வருது. அப்ப அது துன்பமாக நம்மளுக்கு மறுபடியும் அந்த விளைவுகள் பதிவுகளாகி
அவ எழுச்சி பெற்று நம்மளுக்கு அந்த பதிவுகளை கழிக்கிறதுக்காக இறைநிலை நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அந்த சமயத்துல நம்ம மீண்டும் வந்து தவறு செய்யறதுனால நம்ம வந்து துன்பமாக அதை உணர்கிறோம். அதான் அந்த இடத்துல நம்ம விழிப்பு நிலையில இருந்து, அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. அதாவது முக்கால ஞானம், திரிகால ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இந்த செயலை செஞ்சா என்ன நடக்கும் அப்படி இந்த மூணையும் வந்து கம்பைன் பண்ணி நாம அதை வந்து கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த விழிப்பு நிலையோடு செயல்படக்கூடியது. அது மட்டும் இல்ல, மேலும் இந்த பாவப்பதிவுகள் கூடி கூடி நமக்கு என்ன, நம்ம பிறந்ததே வந்து இந்த பாவப்பதிவுகளை கழிக்கணும். வினைப்பயனே தேகம் கண்டாய், வினைப்பதிவின் காரணமாக தான் நாம பிறந்தோம். நம்ம வந்து நல்ல செயல்கள் மூலமாக, அந்த அறச்செயல்கள் மூலமாக அந்த பதிவுகளை கழிச்சு வினை தூய்மை பெற்று அகத்தாய்வின் மூலமாக ஒரு பயிற்சி கொடுத்திருக்காரு இல்லையா, அதன் மூலமாக மன தூய்மை, அதாவது நம்ம வினை தூய்மை, மன தூய்மை, இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் கழிச்சிட்டு தான் நம்ம வந்து அப்பதான் தூய்மை அடைய முடியும், நம்மளுடைய நோக்கத்தை வந்து நிறைவேற முடியும். இறையுணர்வு பெறணும்னா இது ரெண்டையும் செய்யத்தான் வரும். இது ரெண்டுல இருந்து எந்த அளவுக்கு நம்ம பதிவுகளை கழிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அப்பதான் இறையுணர்வு கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த 6 தீய குணங்கள் எழுச்சி பெறும்போது என்ன ஆகுதுன்னா, அவை எழுச்சி பெறும்போது அவ தடையாகும் போது மறுபடியும் வந்து ஒரு 5 வகையான பழிச்செயல்களை நம்ம வந்து பண்ணிடுறோம். என்னன்னா, பொய், களவு, சூது, கொலை, கற்பு நெறி தவறுதல். சோ இந்த மாதிரி செயல்களை நம்ம முரண்பாடா, அதாவது இயற்கைக்கு முரண்பாடா, சமுதாயத்திற்கு முரண்பாடா, நம்மளுடைய இறைநிலைக்கு முரண்பாடா, எல்லாமே இதுல சொல்லலாம். அந்த இறைநிலையோட நீதியே வந்து நம்ம வந்து அதாவது யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கணும். ஒழுக்கம்னா நம்மளுக்கு தெரியும், தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ மனதாலோ எந்த உயிருக்கும் தீங்கு இல்லாத வகையில் நம்மளுடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. சோ அப்ப அந்த ஒழுக்க நெறி தவறி செய்யும் போது நம்மளுக்கு மீண்டும் பாவப்பதிவுகள் கூடிக்கிட்டே தான் போகுது. சோ இதனால வரக்கூடிய துன்பங்களை நம்ம மீண்டும் மீண்டும் அத தெரியாம, நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த பற்றின் காரணமாக நம்ம அந்த பொருள் பற்று, இந்த மாதிரி மக்கள் பற்று, செல்வாக்கு பற்று, அதிகார பற்றின் காரணமாக மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சு மீண்டும் மீண்டும் பாவப்பதிவுகளை சேர்த்து அந்த துன்பத்திலேயே இன்பம் துன்பம் இதுலயே தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம அடுத்த 2 உணர்வுக்கும், அமைதிக்கும் பேரின்பத்துக்கும் வர்றதே இல்லை. அப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மகரிஷி அவர்கள் நம்மளுக்கு வந்து பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு, அந்த பேராசை என்னவா மாத்தணும், சினத்தை என்னவா மாத்தணும் அப்படின்னு சொல்லி பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை வந்து கற்பு நெறியாகவும், வஞ்சத்தை மன்னிக்க கூடிய நிலையிலும் நம்மளுடைய அந்த பயிற்சிகள் மூலமாக நாம் இதை மாத்திக்கணும். அப்படி மாத்தும் போதுதான் ஒரு தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருக்கும்போது இந்த 6 தீய குணங்களை நம்ம வந்து சீரமைச்சுக்கலாம். சோ அதுக்காகத்தான் இதை வந்து நம்ம இது பண்ணணும். அடுத்தது, கருத்து விழிப்போடு கற்றபடி நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு செய்யும் போதுதான் அதுக்கு என்ன எப்படி நம்ம செய்யணும்னா, அதுக்கு அடிப்படையா ஒரு 3 முக்கிய செயல்கள் இருக்கு. அதை நாம வந்து கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மட்டும் செயல் இல்லை, நம்ம எண்ணுகிற எண்ணம் கூட ஒரு செயல் தான். சோ இதுதான் பேசிக். நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் 3 அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணம், சொல், செயல். இது 3ம் தான். சோ இத 3யும் நம்ம வந்து அந்த விழிப்போடு இருந்து செய்யணும். அந்த முக்கால ஞானத்தை அடிப்படையாக வச்சு நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாவப்பதிவுகளும் நமக்கு வராது. நம்ம அதை வந்து கழிச்சிடலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணம் அப்படிங்கும்போது எண்ணத்தில் ஒழுங்கும் ஒழுக்கமும் இருக்கணும். இதுதான் வந்து எண்ணத்தினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கிய கருத்து, அதனுடைய சாராம்சம். எண்ணம் அப்படின்னாவே அந்த எண்ணத்தில் ஒரு ஒழுங்கும் ஒழுக்கம் இருக்கும். அது இல்லைன்னா ஏன் இந்த எண்ணம் வருதுன்னா அப்பயே கேட்டு அதை அப்பயே வந்து நாம வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடணும், இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது, சொல் வந்து எப்படி இருக்குன்னா, மனவழி தரும் வார்த்தைகளை தவிர்த்து மன வலிமை தரும்
வார்த்தைகளை வந்து பேசினா நம்மளுக்கு வந்து அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது நம்ம செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கணும்னா, எந்த செயல் செய்தாலும் வந்து அறவழி செயல்கள், அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற முறையில வந்து நம்ம செயல்கள் இருக்கணும். அதுக்குதான் அவர் கொடுத்திருக்கிற கல்வி எப்படிப்பட்ட கல்வி, நமக்கு வந்து அவர் வந்து கல்வி கொடுத்திருக்காரு இல்லையா? எப்படிப்பட்ட கல்வியை கொடுத்திருக்காரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, கல்வின்னா எப்படி இருக்கணும்? கல்வியெனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம், கற்பதும் பின் வலுவாது நிற்பதும். இதுதான் வந்து கல்வி. நீ எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த கல்வியை கத்துக்கிட்டாலும் சரி, அதுல ஒழுக்கம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். அந்த அந்த மாதிரி கத்துக்கிட்டு அதை வந்து கற்பதும் பின்வலும், அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதுபடி செய்யணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து அதனோட ஒரு நன்மைகள் கிடைக்கும். அடுத்து அதே மாதிரிதான் வள்ளுவர் கூட என்ன சொல்றாருன்னா, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அவரு இதையே தான் சொல்றார். நீ எது கத்துக்கிட்டாலும் ஒரு தவறில்லாம கத்துக்கணும், நல்லதை கத்துக்கணும். அது கத்துக்கிட்ட பிறகு அதன்படி நீ வாழணும் அப்படின்னு சொல்லிதான் வள்ளுவரும் சொல்றாரு. சோ அதுக்கான இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பயிற்சிகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க வேதாத்திரியத்துல அப்படின்னு பார்த்தா, பயிற்சியை நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க வாழ்வின் நோக்கம், அதாவது வாழ்க்கை தத்துவம் பத்தி கொடுத்திருப்பார். வாழ்க்கை கல்வின்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து பேசிக், நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அதப்படி வாழ வேண்டியது இந்த வாழ்க்கை தத்துவ கல்வி. அது என்னன்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து வரக்கூடியது தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. இதுல தேவைகள் காப்புகள் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். நம்மளுக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பொருந்தும். அடுத்து இருக்கக்கூடிய அந்த அறநெறிகள் இருக்கு இல்லைங்களா, ஒழுக்கம், கடமை, ஈமை, அது வந்து நமக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா நமக்கு தான் 6வது அறிவு கொடுத்திருக்கு. அதப்படி சிந்திச்சு செயல்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை. இன்னொன்னு வந்து அறிவு நிலைப்படிகள், அதாவது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. அது நம்பிக்கை அப்படின்னாக்க, நம்மளுடைய அறிவுடையவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், அவங்க மகரிஷி மாதிரி இருந்த மகான்கள்லாம் வந்து அவங்க சொன்னபடி அந்த நம்பிக்கையின் வழி வாழ்தல், அதை வந்து பக்தி மார்க்கம்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து இப்ப வந்து சிந்திக்கக்கூடிய காலம் வந்துருச்சு இல்லையா? பிறகு நாமளே சிந்தித்து அந்த விளைவறிந்த விழிப்போடு வாழக்கூடிய விளக்க வழி வாழ்வு அப்படிங்கிறார். அது விளக்க வழி வாழ்வுன்னா அதுக்கு நம்ம வேதாத்திரியத்தோட சாராம்சத்தையே நம்ம எடுத்துக்கலாம். என்னது? இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் என்ற உதவிகளை செய்வேன். இந்த சாராம்சத்தையே சொல்லலாம் இதுல. சோ காரண காரிய விளைவு, அந்த விதிகள்ல வந்து தெளிவு இருக்கும், ஐரா விழிப்பு நிலையும் பெற்றது. சோ இது வந்து விளக்க வழி. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பர்ஃபெக்ஷன், அதாவது முழுமை பேர், அதாவது வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம், அப்புறம் இந்த பிரபஞ்ச பொருட்களின் மூலம், இயக்கம், முடிவு, இது எல்லாத்தையும் ஒரு தெளிவா ஒரு விளக்கத்தை கத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் வாழ்வது. அது எப்படி வாழ்றதுன்னா, இப்ப வந்து நம்ம இன்னொருத்தரை பார்த்து நம்ம வாழ்றோம் இல்லையா? இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப நாம வந்து மகரிஷி ஐயா வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி, அதுக்கு பின்னாடி வந்திருக்கிற எல்லா பேராசிரியர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க, அவங்களை பின்பற்றி நாம வாழ்றது. சோ ஒரு வழிகாட்டியாக திகழ்வது, இதுதான் வந்து ஒரு முழுமை பேர். ஞான மார்க்கத்தினோட முடிவான ஒரு நிலை. சோ இதன்படி வாழ்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதன்படி வாழும்போது நம்மளுடைய அந்த நோக்கம், அந்த இறை உணர்வு, முழுமை பேரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா நாம வந்து அடைஞ்சிடலாம். சோ அப்படி அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சிகள். என்ன பயிற்சிகள் நமக்கு கொடுத்திருக்காங்க? சோ அகத்தவம், அகத்தவத்துல 9 வகையான தவ பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அகத்தாய்வுல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதாவது அகத்தாய்வுன்னா மன தூய்மைக்காக, அதாவது மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள நாடி செல்லும் ஒரு தெய்வீக பயணம். சோ இதுதான் வந்து அகத்தாய்வு. அகத்தாய்வுல வந்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், அப்படி இது எல்லாமே நம்ம வந்து கத்துக்கிறோம். அதெல்லாம் கத்துக்கிட்டு அதன்படி
செயல்படக்கூடிய ஒரு பயிற்சிகள். அடுத்தது இந்த கவிதையில வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பயிற்சிகளை நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப அவர் கொடுத்த கவிதையை எடுத்துக்கிட்டோம்னா, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார் உன்னை உலகை. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? உற்று உற்று பார், உன்னையும் பாரு, உலகத்தையும் பார். அதாவது இந்த பிரபஞ்சத்தையும் பாரு, அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் பார். அங்க என்ன நடக்குது? சமுதாயத்துல சமுதாயம் நமக்கு என்ன செஞ்சது, நாம சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல கூட, கொஞ்சம் வெளியே போய் வெளி உலகத்தை போய் பாரு, அப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும், வீட்லயே இருந்தா ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சும்மா சாதாரணமா சொல்றத கூட நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். சோ அப்ப இந்த சமுதாயத்துல என்ன நடக்குது, நாம இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, நாம என்ன அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து நாம ஒரு வேலைக்கு போய் நம்ம ஒரு சமாதானம் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கறது இந்த சமுதாயம். அப்ப நம்ம வந்து அந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கறத அதையும் பார்க்கணும். அது இல்லாம அந்த சமுதாயத்தினால நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு. அப்ப என்ன, அதுக்கு என்ன நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு அப்படின்னா, அது என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கும்போது பார்த்தாக்க, ஞாபகமாயிரு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஞாபகம் வச்சுக்கிறது. ஒரு பொருட்கள் வாங்க ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஞாபகமா போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் என்ன வாங்குறதுன்னு தெரியலன்னா நாம எதையாவது வாங்கிட்டு வந்துருவோம். அப்படிதான் அதுல வந்து நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் வாங்கணும். நம்ம தேவையில்லாத ஏன் வாங்கிட்டு வரணும்? சோ அதுக்குதான் வந்து ஞாபகமா இருங்கிறாரு. அது ஏன் நெற்றியில ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன்னா நெற்றிங்கிறது தான், அது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, நெற்றி கண்ணுன்னு சொல்லுவாங்க, அறிவு கண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம மகரிஷி என்ன என்ன சொல்றாரு, அதோட இன்னும் இன்னும் ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அறிவினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடமே அதுதான். சோ மனம் வந்து மனமாக இயங்கக்கூடாது. மனம் போன போக்குல நம்ம போகவே கூடாது. சோ அறிவாக செயல்படணும். மனம் வந்து அறிவாக செயல்படும் போது அதான் வந்து அறிவினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடம். சோ முன்னோர்கள் வந்து அந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஏன் அந்த இடத்துல பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு இதுக்காக வைக்கிறோம்னு தான், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும். இந்த பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதுல வந்து மகரிஷி ஐயா என்ன பண்ணிட்டாரு, அதை விட ஒரு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாரு. போய் என்ன பண்றாரு, புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்த உயிர் உணர்த்தி. அவ்வளவுதான். அந்த உயிரை வந்து தொட்டு நம்ம உணர்த்தி காட்டிட்டார். நீ இங்க வந்து உணர்ந்துட்டீன்னா, அங்க வந்து நீ வந்து ஞாபகத்தை வச்சீன்னா, உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே உனக்கு வந்து அந்த அறிவு வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். மனவழி செயல்கள் இருக்காது, அறிவு வழி செயல்கள் வந்துடும். அதுக்காக தான் வந்து நெற்றியில் ஞாபகம் வையி அப்படிங்கிறார். அப்ப நெற்றியில வந்து நம்ம தவம் செய்யும் போது, அந்த ஆக்கினை சக்கரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தவம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, மனம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், உயிரின் படற்கை நிலை. சோ அந்த மனம் உயிரிலிருந்து வந்தது. அந்த மனதை வந்து மறுபடியும் உயிரின் மீதே வச்சு நம்ம கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மனதுக்கு வந்து அந்த அலைச்சுழல் குறையுது, மனோசக்தி கூடுது. மனோசக்தி கூட கூட நமக்கு வந்து அந்த மெய்ஞான பார்வை, அதாவது இறைநிலை பற்றிய ஒரு ஞானம் கிடைச்சிடும். அதுதான் என்ன சொல்றாருன்னா, மெய்ஞானத்தின் நுழைவாயில் அப்படிங்கிறார். அந்த 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 ஆக்கினை இருக்கக்கூடிய அந்த இடம். சோ அந்த இடத்துல நாம வந்து எந்த அளவுக்கு வந்து நின்னு அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, அதாவது புலங்கள் இல்ல மத்த பற்றுக்களினால நம்மள வந்து அது விளக்கினால அது வந்து நம்ம அதன் மீதே திரும்ப 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 நாம வந்து அந்த உயிரை கவனிக்க கவனிக்க என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு விளைவறிந்த விழிப்பு நிலை. அதாவது புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். நம்ம வந்து புலன்கள் அந்த பற்றுனால நாம வந்து தவறு செய்ய மாட்டோம். நம்மளுக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு வேணும்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா இதுக்கு மேல சாப்பிட்டா நம்மளுக்கு பிரச்சனை. அதனால இந்த உடலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து பிறப்பெடுத்ததே வந்து வினைப்பதிவுகள், அதாவது சஞ்சீத கர்மம். அதுக்கப்புறம் நாம செஞ்சது வந்து தவறுகள் செஞ்சதுனால வந்தது பிராரப்த கர்மம். இந்த ரெண்டு சேர்ந்து
ஒரு எழுச்சி பெறும். அப்ப வந்து அது ஆகாமிய கர்மம் சொல்றோம் இல்லையா? அந்த ஆகாமிய கர்மம் வெளிப்படும் போது, ஒரு செயலை செய்யும் போது, நம்ம இந்த ஆக்கினையில நம்ம வந்து அதான் நெற்றியில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து நம்ம தவறில்லாம செய்யலாம். மீண்டும் நம்ம தவறு செய்ய அந்த மீண்டும் மீண்டும் துன்பங்கள் வருது இல்லையா? அதாவது மனிதர்கள் வந்து எப்போதும் இன்பமாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். செய்த தவறுக்கு துன்பம் வரும்போது மீண்டும் தவறு செய்கிறாள்னு சொல்றார். அத வந்து அந்த இடத்துல அந்த ஆகாயமய கர்மத்துல நம்ம ஆக்கினையில நம்ம ஞாபகம் வச்சோம்னா, அத வந்து கரெக்ட்டா செஞ்சிரலாம். அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில இருந்து செய்யும்போது செஞ்சிரலாம். அடுத்தது இந்த ஆக்கினையில தான் வந்து பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. அதாவது எல்லா சுரப்பிகளுக்கும் ஒரு தலைமையான ஒரு பிட்யூட்டரி சுரப்பி. இது வந்து தன்னுடைய செயல்பாட்ட வந்து ஊக்குவிக்கிறதுனால, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நெற்றிய விட்டுட்டு அடுத்தது வந்து இது உச்சி. உச்சியில் ஞாபகமாயிரு அப்படிங்கிறார். உச்சிங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது. அதாவது என்ன சொல்றதுன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம பார்த்திருப்போம். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு 3 மாசம் 4 மாசத்துலாம் பாத்தீங்கன்னா, அந்த உச்சந்தலையில வந்து எண்ணெய் தடவி ஒரு நூல் போட்டிருப்பாங்க. சோ ஏன் அதுக்குன்னா, அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சோ அததான் நம்ம வந்து உச்சின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா சொல்லணும்னா, தலை உச்சி. அத வந்து சகஸ்ரதார சக்கரம்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 இதழ்களை கொண்ட தாமரைன்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் பிரம்மரந்திரம். அதாவது பிரம்மாவினுடைய நுழைவாயில். சோ அந்த இடத்துல நாம வந்து அ ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அந்த இடத்துல நாம வந்து தவம் செய்யும்போது என்ன கிடைக்குதுன்னா, அந்த மனம் வந்து உயிரோட இணைஞ்சு ஒடுங்கி ஒடுங்கி அப்படியே இணைஞ்சிருது. சோ அப்ப வந்து மன அலைச்சூழல் இன்னும் குறைஞ்சு 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 என்ன ஆகுதுன்னா, நார்மலா நம்ம மன அலைச்சூழல் வந்து 40 வரைக்கும், ஆக்கினியில வந்து 14க்கு வந்துரும். அதே வந்து துரியத்துக்கு வந்து 8க்கு வந்துரும். சோ அப்படி வரும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த ஒடுங்கிய நிலையில என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த மனோசக்தி கூடுறதுனால நம்மளுக்கு வந்து பிராரப்த கர்மம் தூய்மையாகும். அதை செய்ய செய்ய பிராரப்த கர்மம் நம்மளுக்கு வந்து தூய்மையாகும். சோ இது வந்து பீனியல் சுரப்பியோட இடம். அந்த அந்த துரியத்துலதான் வந்து பீனியல் சுரப்பி இருக்கு. சோ இந்த பீனியல் சுரப்பி என்னன்னா, மன இயக்கத்திற்கான ஒரு தலைமை சுரப்பி. மனோசக்தி, மனோ இயக்கம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். இதனால நம்ம வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு அமைதி, உடல் உடல், மனம், உயிர் எல்லாமே வந்து நம்ம முக்கியமா நம்மளுக்கு தேவை இதுதான். ஒரு ஆரோக்கியம் தான் தேவை. சோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் தான் இந்த துரியம். சோ அதத்தான் வந்து அவர் வந்து எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிருங்கிறார். சோ இப்படி நம்மளுக்கு எல்லா வகையிலும் பயிற்சிகளையும் பாடங்களையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை வந்து உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். சோ அவரு சொன்ன ஒரு இன்னொரு கவிதை, அதாவது ஞானக்கலைஞர் கவிதை, நம்ம கற்றதும் பிறகு அதனால் நாம் பெற்றதும் அப்படின்ட்டு, கற்றதும் பெற்றதும் அப்படின்ட்டு ஒரு ஞான களஞ்சிய பாடல். என்ன அதுன்னு என்ன சொல்றாருன்னா, கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள், உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. சோ இதுதான் அந்த கவிதை. சோ இறுதியா நம்மளுக்கு என்ன வருதுன்னு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கமே. இதுக்காக தான் நம்ம வந்து நம்ம பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வந்து என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, மெய்யறிவு. அந்த அறிவை வந்து அந்த பேரறிவு வரைக்கும் உயர்த்திக்கிறது. அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள் அப்படிங்கிறார். அதாவது நம்ம நம்ம வந்து வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு தான், வினை தூய்மை பெறுவதற்கு தான் நாம பிறந்தோம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்ய செய்ய பழிச்செயல் அழுத்த பதிவுகள் நீங்குது. சோ பழிச்செயல் பதிவுகள் நீங்குது, மெய்ஞானம் மெய்யறிவு கிடைக்குது.
பெற்றது நிறைவும் பேரானந்தமும். வேற என்ன வேணும்? மன நிறைவு தான் ஒரு மனிதனுக்கு தேவை. பேரானந்தம் தேவை. நம்ம மனம் 4 உணர்வுகள் மூலம் இயங்குது. இன்பம், துன்பம், அமைதி, பேரானந்தம். அப்ப இங்க பேரானந்தமே கிடைக்குது. ரொம்ப மகரிஷி ஐயா எவ்வளவு கருணையோட நம்மளுக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட பயிற்சிகளை நம்ம செய்ய செய்ய மன நிறைவும் பேரானந்தமும் கிடைக்குது. கருத்து விரிவு கிடைக்குது. நம்ம எப்படி இது எல்லாம் இந்த பேரானந்தம் எப்படி கிடைக்கும்? வழிச்செயல் பதிவுகள் எப்படி அளிக்கிறது? பிறவி பயன் மெய்யறிவு எப்படி கிடைக்கும்? அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுக்கு அந்த மெய்ஞானம் அது உணர்த்துறாரு நம்மளுக்கு. எப்படி? கருத்து விரிவு அப்படின்னா நம்ம பிறந்ததோட கருத்தை நம்ம உற்று நோக்கும் போது நம்ம எல்லாமே இறைநிலையிலிருந்து தான் வந்திருக்கோம். இறைநிலை தான் எல்லாமாகவும் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அது ஒரு கண்டிஷனும் வச்சிருக்குது. செயல் விளைவு. நீ என்ன செய்யறியோ உனக்கு இந்த விளைவு தான் கிடைக்கும். நன்மை செஞ்சா நல்லது கிடைக்கும், இன்பமா இருக்கலாம், பேரானந்தம் கிடைக்கும், பதிவு செயல்கள் எல்லாம் அழியும், பிறவி பயன் கிடைக்கும். நீ தவறு செய்தால் உனக்கு மீண்டும் பாவப்பதிவுகள் கூடும், பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியிலே தான் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனோட நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுக்கு எல்லாமே செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வேதாத்திரியத்தை நம்ம எல்லோரும் கற்று வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடைவோம் என்று கூறி பேச வாய்ப்பு கொடுத்த நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.